உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நம்ம பேசக்கூடிய பலன் என்னவென்றால் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி காலையில 11:29 நடக்கிறது. இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது தனுசு குருவுடைய வீட்டிலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவான் வீடான மகரத்துக்கு வர்றாங்க. இப்படி மகரத்துக்கு வரும் சுக்கிர பகவானால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த பதிவுல நாம் பார்க்க போறோம். இப்ப சிம்ம ராசிக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா சுக்கிர பகவான் எங்கெங்க இருந்தால் நல்லது, எங்கெங்க இருந்தால் கெட்டது, அதை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிர பகவான் 1ஆம் இடத்துல இருந்தால் நல்லது, 2ஆம் இடத்துல இருந்தால் நல்லது, 3ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது, 4ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது, 5ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது, 6ஆம் இடத்தில் இருந்தால் சரியில்லை, நல்லதில்லை, 7ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்லது அல்ல, 8ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது, 11ஆம் இடத்துல இருக்கலாம், 12ஆம் இடத்துலையும் சுக்கிர பகவான் இருக்கலாம். அப்ப இந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய நல்ல ஸ்தானங்களும் இருக்கக்கூடிய கெட்ட ஸ்தானங்களும் சொல்லி இருக்கிறார். இப்ப இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னா 6, 7, 10 இந்த 3 ஸ்தானங்களும், இந்த 3 ஸ்தானங்கள்லையும் சுக்கிர பகவான் இருக்கக்கூடாது. ஆனா இப்ப சிம்ம ராசிக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல மகரத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த சுக்கிர பகவான் மகரத்துல இருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு கெடுதலான பலனைத்தான் கொடுப்பாரு. எந்தெந்த வழியில கொடுப்பாரு? சுபகாரியங்கள். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படிங்கிறது தான் கல்யாணத்துக்கே காரகன். அவருடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதனால திருமணத்துல கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பாரு, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுல பிரச்சனையை கொடுப்பாரு, அவங்க வசதியான வாழ்க்கையில கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பாரு. ஆனா இந்த பீரியட்ல அந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய கெடுதலான பலனை செய்ய முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறாங்க. அப்படி மகர ராசியை பார்க்கும்போது அந்த மகர ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறாங்க. அப்ப அந்த சுக்கிரனை சுபகிரகமான குரு பார்த்ததுனால குரு பார்த்தால் கோடி புண்ணியம், கோடி தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறோம். சாஸ்திர விதியும் அதுதான். அப்ப குரு பார்த்துட்டாருங்களா? அப்படி குரு பார்த்ததுனால சுக்கிர பகவானால உங்களுக்கு கெடுதலான பலன்களை செய்ய முடியாது. அப்ப அந்த குரு பார்த்ததன் வாயிலாக சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை செய்யவிருக்கிறார். அப்ப இந்த 6ஆம் இடம் எப்படிங்கிறது என்ன? கடன், நோய், சத்ருஸ்தானம். முதல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனையில இருந்தாலும், தீராத கடன் இருந்தாலும், ஒருத்தர்கிட்ட கடன்ல மாட்டிட்டாங்க, தப்பிக்கவே முடியல, அவங்களுக்கு பதில் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க ஏதாவது ஒரு பதில் சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொன்னதை கேட்டுக்குவாங்க. அது போக உங்களுக்கு சப்போர்ட் பண்றக்கோ உங்களை காப்பாத்துறக்கோ யாரோ ஒருத்தர் வருவாங்க. அப்ப அந்த கடனை இந்த பீரியட்ல அடைக்க முடியும். எதிரிகள் தொல்லைகள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறையும். எதிரிகளால தடைகள் கண்டிப்பாக வராது. அப்போ இது நாள் வரைக்கும் எதிரிகளால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பீரியட்ல எதிரிகளுடைய தடைகள் இல்லாமல் எதிரிகளையும் வெல்வீர்கள். அப்போ இந்த பீரியட்ல ரோகம், உடல்நிலை சரியில்லை, அப்படிப்பட்ட வைத்தியங்கள் ஏதாவது பார்த்துட்டு இருந்தாலுமே
அந்த வைத்தியத்துல இப்போ வந்து நல்ல முறையில அதிகமா காசு செலவாகாமல் உங்களுக்கு அந்த வைத்தியமும் நல்ல முறையில நடக்கும். அப்போ இந்த பீரியட்ல அந்த உடல் நலமும் நல்லா இருக்கும். அப்ப இந்த 6ஆம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருந்து இந்த பலன்களை கொடுக்கிறாரு. அது போக இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு தவறான பாதையில போய் தவறான பேர் வாங்கி தவறான பழிக்கு ஆளை இருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த பழிபாவங்கள் கண்டிப்பாக தீரும். தவறான பாதையில போயிருந்தாலும் தவறான நட்பு உங்களுக்கு இருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த பாதையில் நம்ம போகக்கூடாது, அது கெட்டது அப்படின்னு அந்த கெட்ட ரூட்ல போகக்கூடிய விஷயத்தை விட்டுருவீங்க. ஒரு கேம்பிளிங் ஆடினாலும் சூதாடினாலும் அந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை. இனிமேல் நாம வந்து நல்லா வாழணும், நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய குடும்பத்துக்கே, அப்ப நாம நல்லா இருந்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சகவாசங்களை விடுவதற்குண்டான நேர காலமும் இப்ப வந்தாச்சு. இது போக பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருடைய அவங்க அந்த கமெண்ட் பண்றது, என்கிட்ட போன் பண்ணி கேட்டது, என்னுடைய வாழ்க்கை பிரிஞ்சு போயிடுச்சு சார், நான் நல்லா தான் இருந்தேன், ஏதோ ஏமாந்து சில பேச்சுக்கள் நான் பேசியிருப்பேன், அதன் மூலியமாக அவங்க வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை மீண்டும் சேருமா இப்படிங்கிறதா அவங்க கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் சுக்கர பகவான் பார்த்ததுனால கண்டிப்பாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். அப்போ ஒரு மத்தியஸ்தரை வச்சோ இல்லைன்னா நீங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசியோ, இதற்கு முன்னாடி நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் பேசுறதுக்கு முடியாது, பேசுறதுக்கு விட மாட்டாங்க, பேசுறதுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஆனா இந்த பீரியட்ல நீங்க பேசணும்னு நினைச்சாலும் பேசலாம். பேசி சமாதானமாக போகக்கூடிய அளவுக்கு நீங்க உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து வாழக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக நல்ல விதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா இது நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிறக்கே இடம் இல்லை, நல்ல வீடு இல்லை அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, இல்லைன்னா அந்த வீடு கட்டுவதற்கு நிலமாவது வாங்குவீங்க. அந்த மாதிரியான அமைப்பு இந்த பீரியட்ல உங்களுக்கு இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலை விஷயம், இதுல வேலையில வந்து எனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு திருப்தி இல்லை, வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால எனக்கு பிரச்சனையும் குழப்பம் ஆயிட்டு இருக்குது, எனக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு சூப்பர்வைசரோ பாஸோ எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருந்துட்டாலுமே இந்த பீரியட்ல அது எல்லாமே மாறும். அப்ப அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமா வருவாங்க. உங்களுக்கு மேல உள்ளவங்க சூப்பர்வைசர் பாஸும் அவங்க உங்க மேல நல்ல ஒரு அபிப்பிராயத்தை இப்ப வைப்பாங்க. அப்போ உங்க மேல இருக்கக்கூடிய அந்த களங்கம் கண்டிப்பாக தீரும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு நல்ல அனுகிரகங்கள் சுக்கிர பகவானால கிடைக்கவிருக்கிறது. இது போக வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளிநாடு போகும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப நினைச்சா போக முடியும். அது போக வெளிநாட்டிலேயே இப்ப ஆல்ரெடி இருக்கிறவங்க, அவங்க எந்த கண்ட்ரில இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மனைவியால் இப்ப வந்து பார்க்க போன சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் வந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக சேர முடியும், அவங்க கார் வாங்க முடியும், இந்த டயத்துல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ முடியும். உங்களை பார்த்து அடுத்தவங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இந்த உலகத்துக்கு முன்னாண்ட, இந்த ஊருக்கு முன்னாண்ட நல்லபடியான நல்ல அந்தஸ்தான நல்ல சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான டைம் வந்தாச்சு. அப்ப நீங்க யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய எதிரிகளுக்கு முன்னால் நீங்கள் நல்லபடியான வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தரம் உயரும், உங்களுடைய தகுதி உயரும், உங்களுடைய அந்தஸ்து உயரும். அப்படி உயர்ந்து சிறப்பாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னா
சீனியர் சிட்டிசன்ஸ். இப்போ இவங்களுக்கு எங்களுக்கு என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க குழந்தைகளும் பெத்தாச்சு, உங்க குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, பேரம்பேத்திகளும் எடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கு இந்த பீரியட்ல ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போய் நீங்க வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த வைத்தியம் திருப்தி அளிக்கும். இந்த ஒரே வைத்தியத்திலேயே உங்களுக்கு உடல் குணமாகும். அது போக உங்க பேரன் பேத்திகள்னால சந்தோஷமான விஷயங்கள் கேள்விப்பட்டு நீங்க பூரிப்படைய போகிறீர்கள். அதுபோக அவங்க மூலியமாக நல்லது நடந்து அந்த சந்தோஷத்தை நீங்க உணரப் போகிறீங்க. அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுப்புறத்தாரால் உங்களுக்கு நல்லது நடக்க இருக்கிறது. நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாங்க, உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.